ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ பல மாதம் கழித்து தன்னோட பொண்டாட்டியை நேருக்கு நேராக பார்த்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அவளை தொட்டு தொட்டுலாம் பார்த்துட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி அவளை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்கே புகமூட்டமாக வருது. உடனே இவன் கண்ணு எரியுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் பார்க்கும்போது அங்கே பொண்டாட்டியை காணோம். எங்கே போனா என்னோட மயிரா, நான் இப்போ தானே அவளை பார்த்தேன், அவள் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான். அங்கே இருக்கிற பையனெல்லாம் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான், என்னோட மயிராவை நான் பார்த்தேன், இங்கே தான் நின்றுட்டு இருந்தா, அவள் உயிரோட தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கிட்டேயுமே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட நம்பிக்கை வீண் போகலை, என்னோட மயிராவை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயிராவை தேடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் கோயிலை விட்டு வெளியே. அதே சமயம் நம்ம மயிரா அங்கே இருந்தவளை காணும் இல்லையா, எங்கே போனான்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரி தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருப்பா போல. உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்னு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவளோட நெத்தியில் குங்குமம் வேற இருக்குது. இது யார் வச்சது அப்படின்னு கேட்டால் தெரியல, அங்கே கோயிலில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ வந்து பதட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கா. நீ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் அது அங்கே இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை விடு, அங்கே பாரு உன்னோட அப்பா அம்மா எல்லாரும் தேடி வந்துட்டாங்க, நீ மட்டும் இந்த கோலத்தில் இருக்கிறத அப்பா பார்த்தாரு அப்படின்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாடும், டென்ஷன் ஆகிடுவார், அப்புறம் நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஏமலையும் கோவப்படுவார், வா இங்கேருந்து போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பா அம்மா தேடிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே இவங்க ரெண்டு பேரும் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்களும் தேடிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து ஓடி வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டு இருக்கான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணை பார்த்தீங்களா, அவள் கோயிலேருந்து வெளியே வரதை பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொன்னால் பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு விசாரிச்சா அவரும் அப்படி தான் சொல்கிறாரு. அட எப்படி நீங்கள் பார்க்காம இருப்பீங்க, நல்லா பார்த்து சொல்லுங்கள், இந்த பொண்ணு தான் இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போயிருப்பா அப்படின்னு சொன்னால் பார்க்கலன்னு தானேப்பா சொல்ல முடியும், போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. ஆனாலும் இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோட மயிரா நான் பார்த்துட்டேன், அவள் உயிரோட தான் இருக்கா, நான் உன்னை தேடி வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினியை ஃப்ரெண்டுக்காரி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அதே கோயில் பக்கம் தான் அந்த ரெண்டாவது பொண்டாட்டிக்காரையுமே சுற்றிக்கிட்டு இருக்கா போல. நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்தான் இல்லையா, அவனை காணுன்னு சொல்லிட்டு அவள் தேடிட்டு இருக்கா. கூலிங் கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேற நம்ம ஹீரோயினியை கையை பிடிச்சி அந்த பக்கமாக தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோ என்ன நடக்குது ஏது நடக்குது, அந்த பையன் யார், எதுக்காக என்னோட நெத்தியில் குங்குமம் வச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்தவ இவளை பிடிச்சி தெரியாமல் தள்ளி விட்டுறா. உடனே கீழே விழுந்துடுறா. அந்த கூலிங் கிளாஸை எடுக்க போகும்போது அவளோட முகம், நம்ம மயிராவோட முகம் அந்த கூலிங் கிளாஸ்ல தெரிஞ்சிருச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, அப்பா கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கா. இவ டக்குன்னு எழுந்திரிச்சு பார்க்கும் போது அங்கே நம்ம மயிராவை காணோம். அது மயிரா தானே, நான் இப்போ தானே அவளை பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கே போனா அப்படின்னா ஓம்காரோட நம்பிக்கை வீணா போகலையா, அப்போ அவள் உயிரோட தான் இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் உயிரோட இருந்தா நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கொள்ளலான்னு சொல்லிட்டு இவ கல் எடுத்துட்டு தேடிட்டு போயிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா போல, அதே கலரில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆரஞ்சு கலரில். உடனே இவ போயிட்டு கல் எடுத்து ஓங்கி அடிக்க போறா. டக்குன்னு அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு ஏய் ஹலோ எதுக்கு என்ன அடிக்க வர அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை நான் வேற ஒரு பொண்ணுன்னு நினச்சி தான் அடிக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால், அப்போ வேற ஒரு பொண்ணாக இருந்தால் அவளை நீ அடித்து கொலை பண்ணியிருப்பியா, கொலைகாரியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும். நான் யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் புருஷங்கார அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறான். நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ஓம்கார், அவங்க எல்லாரும் என்ன கொலைகாரின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் உண்மை, நீ ஒரு கொலைகாரி தானே, இங்கே பாரு தேவையில்லாமல் ட்ராமா கிரியேட் பண்ணாமல் இங்கேருந்து கிளம்பிப்போ, அம்மாவை கூட்டிக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் திட்டி விட்டுறான். இவளுக்கா பயங்கர நோஸ் கட் ஆகிடுது. அதுக்கப்புறமா இவன் நம்ம மயிராவை தேடிக்கிட்டே தான் இருக்கான். அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கடைக்காரவர்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாப்பா இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. பார்த்தீங்களா, எங்கே பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருக்கான். இந்த பொண்ணு நான் வேலை விஷயமா இந்தூருக்கு போயிருக்கும் போது அங்கே தான் இந்த பொண்ணை நான் பார்த்தேன், அப்புறம் இந்த பொண்ணு கூட பட்டமிடுற போட்டியில் கலந்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பொண்ணோட அட்ரஸ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஏன்பா சும்மா யதார்த்தமாக நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணோட ஊர் அட்ரஸ் பேரெல்லாமா நான் விசாரிச்சு வச்சுக்க முடியும், அப்புறம் இந்த பொண்ணு பட்டமிடுற போட்டியில் கலந்துக்கிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அந்த போட்டியை நடத்தின ஆர்கனைசர் கூட இந்த ஊரில் தான் இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு வேணா விசாரிச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து சந்தோஷமாக போயிட்டு இருக்கான் இந்தூரை நோக்கி. அதே சமயம் நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா, நம்ம ஹீரோயினி இப்போ கரண்ட்லி வந்து இருக்கிற ஊர் வந்து போபால், அப்படியே அவன் மாற்றி சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா அப்படி சொல்ல வச்சதே அப்பா தான். அப்பாவும் கோயிலுக்கு பொண்ணை தேடி தானே வந்தார், அப்பயும் இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு விசாரிச்சுட்டு இருந்ததை பார்த்துருப்பாரு போல். ஸோ எங்கே தான் பொண்ணை தேடி வந்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வேற ஒரு ஊரில் இருக்கிறதாக கடைக்காரரை விட்டு சொல்லியிருக்காரு போல். அப்புறம் பொண்ணை தேடிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்தால் அங்கே பார்த்தா சாரின்னு சொல்லிட்டு பூவை போட்டு எழுதி இருக்கு. நம்ம ஹீரோயினி தான் காதை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா.
பொண்ணை பார்த்த உடனே கேட்குறாரு, அட நீ எங்கம்மா போன, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஏமா சொல்லாமல் கொள்ளாமல் நீ இங்கேருந்து கிளம்பி போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவள் நெத்தியில் இருக்கிற குங்குமத்தை அவர் நோட் பண்ணிடுறாரு. இது என்ன குங்குமம், இது யார் வச்சு விட்டது அப்படின்னு கேட்டால், தெரியலப்பா நான் கோயிலுக்கு தான் போயிருந்தேன், அங்கே ஒருத்தர் வச்சு விட்டாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்தோன்னே இவர் புரிஞ்சுக்கிறாரு, கோயில் பக்கம் தானே அந்த ஓம்காரை நம்ம பார்த்தோம், அப்படின்னா இதை வச்சு விட்டது கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. இந்த பாருமா, உனக்கு முன்ன பின்ன தெரியாத யாருக்கிட்டையுமே நீ பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவங்கக்கிட்ட நீ நெருங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஓகேப்பா, ஆனால் நான் பண்ணது தப்பு தானே, நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டேன், ரொம்பவே சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ க்யூட்டாக பொண்ணு மன்னிப்பு கேட்கும் போது அவர் எப்படி மன்னிக்காமல் இருக்க முடியும். சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேட்டரை ஃப்ரீயாக விட்டுறாரு. அதுக்கப்புறம் இவ ரூமுக்கு வந்து கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்துட்டு இருக்கா. நெத்தியில் குங்குமம் இருந்துட்டுருக்கு. இவ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பற்றி தான் யோசிச்சு இருக்கா. யார் அவர் எதுக்காக என்னை பார்த்துட்டு அப்படி பிஹேவ் பண்ணாரு, அப்புறம் அவர் என் பக்கத்தில் இருக்கும் போது எனக்கு வினோதமாக ஃபீல் ஆச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவும் காரில் வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ சந்தோஷத்தோட கோயிலில் நடந்ததையும் யோசிச்சு பார்த்துட்டு, மயிரா நான் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை சீக்கிரமாக ஓட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்தி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கிளம்பி அந்த பட்ட விழாவை நடத்தின ஆர்கனைசர் இந்தூரில் இருக்கிறதாக அந்த கடைக்காரர் சொன்னார் இல்லையா, அவரை தேடி தான் வந்திருக்கான் ஆஃபீஸ்க்கு. அவர்கிட்ட நம்ம மயிராவோட அட்ரஸ் இருக்கும், அதை வச்சு அவளோட வீட்டை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். ஆனால் செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவர் நைட்டு வந்து அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் கிளம்பி போயிட்டாரு, இனிமேல் காலைல தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இவனும் காலையில் வரைக்கும் இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ளே வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டான் போல. அதே சமயம் இங்கே அப்பாவும் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஓம்கார் மயிராவை பார்த்துட்டான், அவன் அவளை தேடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, அவன் நம்ம பொண்ணை தேடி வந்துருவானா அப்படின்னு கேட்டால் இல்லை வரமாட்டான், அவனை நான் நம்ம பொண்ணு இண்டோரில் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தசை திருப்பி விட்டேன், அதனால இந்நேரம் அவன் கிளம்பி இண்டோருக்கு தான் போயிருப்பான். இப்போ நமக்கு ரொம்ப நேரம்லாம் டைம் இல்லை, உடனே நம்ம அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் ஆகணும். ஏன்னா அங்கே போய் அவன் இண்டோரில் செக் பண்ணி பார்த்துட்டு மயிரா அங்கே இல்லை, அவளோட அட்ரஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கிளம்பி நேராக இங்கே வந்துடுவான். அதனால நம்ம பொண்ணை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் ஆகணும் வேற ஊருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம பொண்ணு ஒத்துப்பாளா அப்படின்னு கேட்டா ஒத்துக்க வச்சேதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஈவனும் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஆஃபீஸரை பார்க்கறதுக்குமே வந்துட்டான். அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பட்ட போட்டியில் கலந்துக்கிட்ட பொண்ணுங்களோட அட்ரஸ் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் அதையே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஒருத்தி என்னோட மனைவி, நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன், ப்ளீஸ் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவரும் சரி அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவனும் சொல்ல வரதுக்குள்ள அப்போ இவருக்கு கால் வந்துடுது. உடனே அதை பேசுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இவனுக்கா டென்ஷன் ஆகுது. உடனே அந்த ஃபைலை தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஃபைல்லேருந்து நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ கீழே விழுந்து கிடக்குது. அதை பார்த்த உடனே இவனுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா கரெக்டாக அவருமே அங்கே வந்துடுறாரு. நான் இந்த பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன், இவ தான் என்னோட மனைவி, நான் இந்த பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், ஆனா இந்த பொண்ணா, இவ தானே அந்த போட்டியில் வின் பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எனது இவ வின் பண்ணாலா, ஆனால் ப்ரைஸ் வாங்குறதுக்கு வேற ஒரு பொண்ணுல வந்தா அப்படின்னு சொன்னா, தெரியலப்பா அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவளோட ஃப்ரெண்டு வந்து அந்த ப்ரைஸை வாங்கிட்டு போனா, அப்புறம் இந்த பொண்ணு போபாலில் தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், எனது போபாலா அப்படின்னா என்னோட மயிரா போபாலில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவன் திரும்ப கிளம்பி அந்த ஊருக்கு போய் ஆகணும், அட்ரஸை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான் நம்ம மயிராவை தேடி. அதுக்குள்ள இங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனா பாட்டியும் அம்மாவும் சொல்றாங்க அவ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா, அவ எப்படி இத்தனை நாளா இதே ஊர்ல இருக்கிறதாக நம்ம நம்ப வச்சிட்டோம், அப்படி இருக்கும்போது அவ எப்படி சொந்த ஊரை விட்டு சொந்த வீட்டை விட்டு கிளம்பி வருவா, வரமாட்டாப்பா அப்படின்னு சொன்னா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவரும் போயிட்டு பொண்ணை எழுப்பலான்னு போயிட்டு இருக்காரு. பொண்ணுமே தூங்கி எழுந்திருக்கிறா. அவகிட்ட குட் மார்னிங் சொல்லிட்டு எப்படி இந்த விஷயத்த சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காரு. அப்ப அவளும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அப்ப இவரும் சொல்றாரு, நம்ம இந்த ஊரை விட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. இவளுக்கா பயங்கரமான ஷாக்கா இருக்கு. உடனே அப்பா கிட்ட போய் கேட்கறா, என்னப்பாச்சு எதுக்காக ஊரை விட்டு போறோம், நான் ஏதாவது திரும்ப தப்பு பண்ணிட்டேனா, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னா, இங்க பாருமா நம்ம இந்த ஊரை விட்டு போறோம் தான், ஆனா நிரந்தரமா போறது கிடையாது, கொஞ்ச நாள் நம்ம வேற ஊர்ல போய் தங்குவோம், அதுக்கப்புறம் நம்ம கிளம்பி இதே ஊருக்கு இதே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் சரின்னு சொல்லிட்டு அப்பாவுக்காக ஒத்துக்கிறா. அப்புறம் அவளோட ட்ரெஸ்ஸையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. அம்மாவோ கேட்குறாங்க, நீ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன், எப்படிமா ஒத்துக்கிட்டா அப்படின்னு கேட்டா, இதில் என்ன இருக்குது, நம்ம கொஞ்ச நாள் தானே அங்கே இருக்க போகிறோம், அதுக்கப்புறம் கிளம்பி இங்கே தானே வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படித்தான் இவர் சொல்லி நம்ப வச்சிருக்காரு போல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மாவும் முழிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் பூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டை விட்டே, அதாவது அந்த ஊரை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்னடானா அவளோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவளை தேடி தான் வந்துட்டு இருக்கான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஆனால் இவங்க என்னடானா ஊரை விட்டே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினை மீட் பண்ண போறான் அப்படிங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.